ஹலோ வேஸ் ஐபிரகணம். ஐரோப்பாவில் ஒரு நாடு உள்ளது. அங்கு வாழ்க்கை செலவு மிகவும் குறைவு, வாழ்க்கை அமைதியானது, மேலும் கல்வி, வேலைகள், வாழ்வதற்கு அத்தனை வசதிகளும் வாய்ப்புகளும் உள்ளது. பல லித்துவேனியா என்ற பெயரை கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த வீடியோவில் லித்துவேனியாவை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லித்துவேனியா எத்தகைய நாடு, அங்கே எப்படி செல்வது, அதுக்கு எவ்வளவு செலவாகும், வேலைகள் மற்றும் சம்பளங்கள் எப்படி இருக்கும், மேலும் லித்துவேனியாவின் குடிமகனானது எப்படி என்பதை அறிந்து கொள்ளலாம். லித்துவேனியா என்பது வடகிழக்கு ஐரோப்பாவில் உள்ள ஒரு சிறிய ஆனால் வளர்ந்த நாடு. இது லாட்வியா, போலந்து, பெலாரஸ் மற்றும் ரஷ்யாவில் உள்ள காலினின்கிராட் ஆகிய நாடுகளுடன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. இந்த நாடு ஒரு காலத்தில் சோவியத் ஒன்றியத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. இது 1990 சுதந்திரம் பெற்றது. இது தற்போது ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுப்பினராகவும் ஷெங்கன் நாடாகவும் உள்ளது. நவீன வாழ்க்கையும் வரலாறும் ஒன்றிணையும் ஒரு அழகான உலகின் மிகவும் அமைதியான நாடுகளில் ஒன்றாகும். இங்கு குற்ற வீதம் மிகவும் குறைவு. லிதுவேனியாவுக்கு எப்படி செல்வது? லிதுவேனியாவுக்கு செல்ல விரும்பினா 3 முக்கிய வழிகளில் செல்லலாம். மாணவர் விசா, படிப்புகளை மேற்கொள்ள செல்வார்கள். இதற்கு ஆண்டுக்கு 1000 முதல் 4000 யூரோக்கள் வரை செலவாகும். பணி விசாரிக்க ஒரு நிறுவனம் உங்களுக்கு நிதியுதவி அளிச்சா நீங்கள் வேலைக்கு செல்லலாம். தகவல் தொழில்நுட்பம், கட்டுமானம், விருந்தோம்பல், சுகாதாரம், வணிக அல்லது முதலீட்டு விசா. நீங்கள் லிதுவேனியாவில் ஒரு தொழில் தொடங்க விரும்பினா முதலீட்டாளர்கள் விசா வாய்ப்புகள் உள்ளது. லிதுவேனியா செல்ல எவ்வளவு செலவாகும்? இந்தியாவிலிருந்து ஒரு வழி பயணமாக 1 லட்சம் ரூபாய் வரை செலவாகும். மாணவர் விசா 100 யூரோக்கள், பணி விசா 120 யூரோக்கள், தங்குமிடம் மற்றும் மாத செலவு வாடகை 200 முதல் 350 யூரோக்கள் வரை இருக்கும். உணவு மற்றும் இதர 150 முதல் 250 யூரோக்கள் வரை. போக்குவரத்து மற்றும் கட்டணங்கள் 50 முதல் 70 யூரோக்கள் வரை. மொத்தம் ஒரு நபரின் மாத செலவு 450 முதல் 700 யூரோக்கள் வரை இருக்கும். குறைந்த செலவிலான உயர்கல்வி வாய்ப்புகள் காரணமாக லிதுவேனியா சர்வதேச மாணவர்களுக்கு ஒரு பிரபலமான இடமாக மாறியுள்ளது. பகுதி நேர வேலை அனுமதிகள். மேக்கோலஸ் ரோமேஸ் பல்கலைக்கழகம் தங்கள் படிப்பை முடித்த பிறகு பலர் வேலை அனுமதியுடன் தங்கி பின்னர் வசிப்பிடத்தை அமைத்துக் கொள்கிறார்கள். லிதுவேனியாவில் பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்பு உள்ளது. குறிப்பாக திறமை உள்ளவர்கள் மென்பொருள், கட்டுமானம், ஹோட்டல்கள் அல்லது உணவகங்கள், பராமரிப்பாளர்கள் மற்றும் சுகாதார சேவைகளில் பணியாற்றலாம். மாத சம்பளமாக 700 முதல் 1200 யூரோக்கள் வரை இருக்கும். திறமையான தொழில்களில் 1500 முதல் 2500 யூரோக்கள் வரை இருக்கும். வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது? அமைதியான சூழல், மக்கள் மிகவும் நட்பானவர்கள், சுகாதார பராமரிப்பு ஐரோப்பிய பாணியில் உள்ளது. இயற்கை அழகு, காடுகள், ஏரிகள், பனிப்பொழிவு அனைத்தும் உள்ளது. சந்தை எப்போதும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. ஐரோப்பாவை விட மிக குறைந்த விலையில சுகாதார பராமரிப்பு கிடைக்கிறது. குடிமகனாவது எப்படி? முதல்ல மாணவர் விசா அல்லது பணி விசாவில் நுழைகள். 5 ஆண்டுகளுக்கு பிறகு நிரந்தர வசிப்பிடத்திற்கான விண்ணப்பிக்கலாம். மேலும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கலாம். லித்துவேனியாவின் மொழி அடிப்படையில் அறிவும் சில பொதுவான தேர்வுகளும் தேவைப்படும். குடியுரிமை கிடைத்தவுடன் நீங்கள் ஐரோப்பா முழுவதும் சுதந்திரமாக பயணிக்கலாம். ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி ஆகிய நாடுகளில் நீங்கள் விரும்பும் இடத்துல வேலை செய்யலாம் அல்லது வாழலாம். லித்துவேனியா உங்களுக்கு ஏன் பொருத்தமானது? குறைந்த பட்ஜெட் உள்ளவர்கள், ஐரோப்பாவில் படிக்க அல்லது வாழ்க்கையை உருவாக்க விரும்புவார்கள், பாதுகாப்பான மற்றும் அமைதியான நாட்டை தேர்ந்தெடுப்பார்கள். இந்த சிறிய நாடு எப்படி இருக்கிறது? பெண்கள் ஆண்களை விட அதிகமாக உள்ள ஒரு நாடு. இதன் விளைவாக அவர்களுக்கு திருமணத்துக்கு ஏற்ற துணைவர்கள் கிடைப்பதில்லை. இது அவர்களை தனியாக வாழ நிர்பந்திக்கிறது அல்லது அவர்கள் திருமணம் செய்து கொள்ள அண்டை நாடுகளுக்கு செல்கிறார்கள். அதன் இயற்கை அழகு, மக்களின் அமைதியான குணம் மற்றும் அதன் வரலாறு ஆகியவை இது ஐரோப்பாவின் மிக அழகான நாடுகளில் ஒன்றாக ஆக்குகிறது. இது ஐரோப்பாவின் இதயம் என்று அழைக்கப்படுகிறது. இங்குள்ள மக்களுக்கு சமஸ்கிருத மொழியில ஒரு சிறப்பு ஆர்வம் உள்ளது. இங்குள்ள மூத்த பேராசிரியர்கள் ஆற்றங்கரையில தனியாக அமர்ந்து கீதையை ஓதுகிறார்கள். இது ஆறுகளில் சமஸ்கிருதம் என்று அழைக்கப்படும் ஒரு நடைமுறையாகும். இதுவே ஒரு காலத்தில் ஐரோப்பாவின் மிகப்பெரிய நாடாக இருந்த அதே நாடு. 1990 சோவியத் யூனியன் சேர்ந்து கொண்டிருந்த போது சுதந்திரம் பெற்ற முதல் நாடு இதுதான். நீங்கள் நகரத்தில் இருந்தாலும் சரி, கிராமப்புறங்களில் இருந்தாலும் சரி, வைஃபை எல்லா இடங்களிலும் கிடைக்கிறது. இங்கு சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் வசதியானது. லித்துவேனியாவில் மிதிவண்டி ஓட்டுதலும் மிகவும் பிரபலமானது. ஒவ்வொரு நகரத்திலும் மிதிவண்டி பாதைகள் உள்ளது. நீங்கள் எளிதாக ஒரு மிதிவண்டியை, அதாவது சைக்கிளை எடுத்து வாடகைக்கு எடுத்துக்கொண்டு சுற்றி வரலாம். இது ஐரோப்பாவில் பால்டிக் கடலுக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு சிறிய நாடு. இதன் பரப்பளவு வெறும் 65,300 சதுர கிலோமீட்டர்கள் மட்டுமே. பரப்பளவின் அடிப்படையில் இது 121வது இடத்துல உள்ளது. இது மேற்குல லாட்வியாவுடன் தனது எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. இதன் தெற்குல போலந்து மற்றும் பெலாரஸ் நாடுகளும், வடக்குல பால்டிக் கடலும் எல்லைகளாக உள்ளது. இதன் தலைநகரம் வில்னியஸ் ஆகும். இது மிகப்பெரிய நகரமும் ஒரு முக்கிய அடையாள சின்னமும் ஆகும். இது நாட்டின் பெரும்பாலான மக்கள் வசிக்கும் இடமாகவும் உள்ளது. இந்த நகரத்தின் முக்கிய அலுவலகங்கள், கட்டிடங்கள் மற்றும் தேவாலயங்கள் அமைந்துள்ளது. வெறும் 5 நிமிட நடப்பயண தூரத்தில் தலைநகரின் மிகவும் பிரபலமான பகுதி பழைய நகரம், அதாவது ஓல்டு டவுன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பழைய நகரம் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாக பட்டியலிடப்பட்டுள்ளது. ஐரோப்பா முழுவதிலும் உள்ள மிகப்பெரிய பழைய நகரங்களில் ஒன்றாக இது திகழ்கிறது. இந்த பழைய நகரம் தனித்துவமானது. இந்த இடம் 600 ஆண்டுகளுக்கு முன்பு குடியேற்றப்பட்டது. அக்காலத்தில் இந்த பழைய நகரம் லித்துவேனியாவின் பெரும் பிரபுத்துவத்தின்
தலைநகராக இருந்தது. ஏறக்குறைய எல்லா ஐரோப்பிய நாடுகளும் ஒரு தேவாலயம் இருப்பது போலவே இந்த பழைய நகரத்திலும் ஒன்றுள்ளது. அரசரின் அரண்மனையும் அதன் அருகில் கட்டப்பட்டுள்ளது. இந்த தேவாலயம் லித்துவேனியாவின் தேவாலயம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இதில் ஒரு அழகான மணிகோபுரமும் உள்ளது. இந்த மணி ஏறக்குறைய ஒவ்வொரு மணி நேரமும் ஒலிக்கிறது. இதில் 4 பெரிய மணிகள் உள்ளது. அவை ஜெர்மனியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. ஆனா காலப்போக்கில் அது சிதைந்து பழுதுபார்க்கப்பட வேண்டியிருந்தது. இந்த மணி 400 முதல் 500 ஆண்டுகள் பழமையானது. இந்த மணி கோபுரத்தில் நிலவும் நேரம் நாடு முழுவதும் நிலவும் அதே நேரமாகும். இந்த பழைய நகரம் முற்றிலும் ஒரு சுற்றுலாதலமாகும். இங்குள்ள பெண்களிடம் எந்த நாட்டை சேர்ந்த ஆணை திருமணம் செய்ய விரும்புகிறீர்கள் என்று கேட்டால் அவர்கள் பெரும்பாலானோர் அந்த ஆண் எந்த நாட்டை சேர்ந்தவர் என்பது தங்களுக்கு ஒரு பொருட்டல்ல என்று பதிலளிப்பார்கள். மாறாக அந்த ஆண் எவ்வளவு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறார் என்பதும் மேலும் அவரால் அவளை எவ்வளவு நேசிக்க முடியும் என்பதே மிக முக்கியமான விஷயம். இதனாலேயே இந்திய ஆண்கள் நிறைய பேர் அங்கு சென்று தங்குகிறார்கள், திருமணம் செய்கிறார்கள். தற்போது நாட்டின் மக்கள் தொகை சுமார் 2.8 மில்லியன் ஆகும். அதாவது 3 கோடி. முக்கியமாக வடகிழக்கு ஐரோப்பியில் உள்ள 3 பால்டிக் நாடுகளில் இந்த நாடு மிகப்பெரியதாகும். முக்கியமாக 67,200 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்த நாடு உள்ளது. 1990 முதல் இங்கு மக்கள் தொகை அதிகரிப்பதற்கு பதிலாக குறைந்து வருகிறது. ஒரு காரணம் இங்குள்ள மக்கள் குறைவாக திருமணம் செய்து கொள்வதும் குறைவான குழந்தைகளை பெற்றுக் கொள்வதும் ஆகும். மற்றொரு காரணம் என்னவென்றால் பல இளைஞர்கள் ஜெர்மனி, இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்து போன்ற நாடுகளுக்கு குடிபெயர்கின்றனர். மூன்றாவது காரணம் இங்குள்ள மக்கள் சுமார் 80 முதல் 85 ஆண்டுகள் வரை நீண்ட ஆயுள் காலம் கொண்டிருப்பதுதான். சுகாதார சேவைகளும் சிறப்பாக உள்ளது. இது இறப்பு விகிதத்தை குறைக்கிறது. மறுபுறம் பிறப்பு விகிதம் மிகவும் குறைவாக உள்ளது. 1000 பேருக்கு 9 குழந்தைகள் மட்டுமே பிறக்கின்றன. இங்குள்ள மக்கள் 70 முதல் 80% பேர் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகின்றனர். 10% பேர் மற்ற மதங்களைச் சேர்ந்தவர்கள். மற்றும் இது கொரிய மணல் திட்டு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமாகும். 98 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு மணல் தீபகற்பம் பால்டிக் கடலுக்கு குரோனியன் காயலுக்கும் இடையில் அமைந்துள்ளது. லித்துவேனியாவின் பாலைவனம் என்று அழைக்கப்படும் இங்குள்ள மணல் குன்றுகள் 60 மீட்டர் வரை உயரம் கொண்டது. சுற்றுலா பயணிகள் மிதிவண்டி ஓட்டுதல், மலையேற்றம் செய்தல் அல்லது கடற்கரையில் ஓய்வெடுப்பதை விரும்புகிறார்கள். இங்குள்ள காற்று மிகவும் தூய்மையாக இருப்பதால இது ஐரோப்பாவின் மிகவும் தூய்மையான இடங்கள்ல ஒன்றாக கருதப்படுகிறது. குளிர்காலத்தில் இந்த இடம் பனியால் மூடப்பட்டு ஒரு மாயாஜால காட்சியை போல அளிக்கிறது. இது லித்துவேனியாவில் உள்ள ஒரு அழகான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க கிராமமாகும். இங்கு ஒரு பழைய கோட்டை, ஒரு ஏரி மற்றும் கடந்த நூற்றாண்டுகளை நினைவூட்டும் வண்ணமயமான வீடுகள் இங்கு உள்ளது. இந்த கிராமம் தலைநகர வில்லியன்ஸில் இருந்து சுமார் 28 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இங்கு முதல்ல பார்க்க வேண்டிய இடம் தொர்காய் கோட்டை. இது நாட்டின் மிகவும் பிரபலமான அடையாளங்கள்ல ஒன்றாகும். இந்த கோட்டை 600 ஆண்டுகளுக்கு முன்பு 14ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது. இந்த கோட்டை கால்வ் ஏரிக்கு அருகில் அமைந்துள்ளது. மேலும் இந்த முழு இடமும் ஒரு தீவாகும். இந்த கோட்டை கோதிப்பானில வடிவமைக்கப்பட்டுள்ளது. மக்கள் ஏரியில் படகு சவாரி செய்து மகிழலாம். கோட்டை அடைய ஒரு மரபாலத்தை கடக்க வேண்டும். 14ஆம் நூற்றாண்டின் நினைவுகள் இன்றும் இங்கு காணப்படுகிறது. இந்த கோட்டை 1950கள் மற்றும் 1960களில் புதுப்பிக்கப்பட்டது. சேதமடைந்த அல்லது சிதிலமடைந்த சுவர்கள் மீண்டும் கட்டப்பட்டது. மேலும் கோட்டையின் அசல் தன்மையை பாதுகாக்க புனரமைக்கப்பட்டது. இன்று தாரகை கோட்டை ஒரு அருங்காட்சியகமாகவும் உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகிறார்கள். கோட்டைக்கு அருகில் ஒரு பூங்கா கட்டப்பட்டுள்ளது. அங்கு மக்கள் அமர்ந்து ஓய்வெடுக்க இருக்கைகள் உள்ளது. கோட்டைக்குள் நுழைவதற்கான நுழைவுச்சீட்டு விலை 1200 ரூபாய் ஆகும். இந்த நுழைவுச்சீட்டு விலை வானிலை மற்றும் பருவத்தை பொறுத்து மாறுபடலாம். படகு சவாரி 400 முதல் 450 வரை செலவாகும். இது 1 மணி நேர படகு சவாரியை வழங்குகிறது. நீங்கள் துடுப்பு அல்லது மோட்டார் படகு இரண்டில் ஒன்றை பயன்படுத்தலாம். ஏனெனில் இந்த இடத்தை சேர்ந்தவர் மற்றும் கலாச்சாரத்தை நன்கு அறிந்தவர். இந்த தாரகாய் கிராமத்தில் லித்துவேனியாவின் அழகையும் அதன் இயற்கை அழகையும் அதன் அமைதியான பெண்களையும் நீங்கள் காண்பீர்கள். ஒரு காலத்தில் லித்துவேனியா ஐரோப்பாவின் மிகப்பெரிய நாடுகளில் ஒன்றாக இருந்தது. ஆனால் 17ஆம் நூற்றாண்டில் எல்லா நாடுகளும் ஒன்றை ஒன்று கைப்பற்றுவதில் மும்மரமாக இருந்தது. அவர்கள் தங்கள் எல்லைகளை விரிவுபடுத்துவதில் மும்மரமாக இருந்தனர். எங்கும் போர் சூழல் நிலவியது. இதன் காரணமாக அவ்வப்போது லித்துவேனியாவின் மன்னர்களும் ராணிகளும் அதை மற்ற நாடுகளுடன் இணைத்தனர். பின்னர் படிப்படியாக மற்ற பேரரசுகள் இங்கு வர தொடங்கின. 1918க்கு முன்பு ரஷ்ய பேரரசு இங்கு ஆட்சி செய்தது. அதன் பிறகு 1918 லித்துவேனியா ரஷ்யாவிடமிருந்து சுதந்திரம் பெற்றது. 2ஆம் உலக போரின் போது சில சமயங்களில் நாஜிக்களும் சில சமயங்களில் ரஷ்யாவும் இங்கு ஆட்சி செய்தது. ஆனால் நாஜி ஜெர்மனி தோற்கடிக்கப்பட்ட போது லித்துவேனியா மீண்டும் சோவியத் யூனியன் ஒரு பகுதியாக மாறியது. இறுதியாக 1990ல் சோவியத் யூனியன் வீழ்ச்சியடைந்த போது லித்துவேனியா மார்ச் 11, 1990 அன்று முழு சுதந்திரம் பெற்றது. இது கோனா நகரம். இது நாட்டின் 2வது பெரிய நகரமானது. இது ஒரு துடிப்பான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடமாகும். கவுனாஸின் பழைய நகரம் வண்ணமயமான தெருக்கள் மற்றும் 15ஆம் நூற்றாண்டு கட்டிடங்களால் நிரம்பியுள்ளது. 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கவுனாஸ் கோட்டை இன்றும் சுற்றுலா பயணிகளுக்கு அந்த காலத்தின் கதைகளை சொல்கிறது. இந்த கோட்டையில் ஆண்டுதோறும் இடைக்கால திருவிழாக்கள் நடத்தப்படுகிறது. இங்கு நீங்கள் பண்டைய கால நடனங்கள், இசை மற்றும் கைவினைப் பொருட்களை காணலாம். கோட்டைக்கு அருகில் ஒரு அழகான பூங்கா உள்ளது. அங்கு உள்ளூர் மக்களும் சுற்றுலா பயணிகளும் உலா வருவதை ரசிக்கின்றனர். இந்த நாட்டு மக்கள் சப்பில்நாய் என்ற உணவை விரும்பி சாப்பிடுகின்றனர். இந்த உணவு இறைச்சி, சீஸ் அல்லது காளான்கள் நிரப்பப்பட்ட உருளைக்கிழங்கு கொழுக்கட்டைகளால் செய்யப்படுகிறது. இது புளிப்பு கிரீம் மற்றும் பன்றி இறைச்சி சாசுடன் பரிமாறப்படுகிறது. இங்குள்ள
சந்தைகளில் தேன், பெரி பழங்கள் மற்றும் தனித்துவமான சுவையுடைய கைவினைப் பொருட்களை காணலாம். இது டஸ்கிதின்காய் நகரம். இந்த நகரம் அதன் ஸ்பாக்கள் மற்றும் ஆரோக்கியமான மையங்களுக்கு பிரபலமானது. இந்த நகரம் கனிம நீரூற்றுகள் மற்றும் காடுகளால் சூழப்பட்டுள்ளது. இங்குள்ள ஸ்னோ அரீனா ஐரோப்பாவின் ஒரே உள்ளரங்க பனிச்சறுக்கு மையமாகும். இங்கு ஆண்டு முழுவதும் பனிச்சறுக்கு விளையாடி மகிழப்படுகிறது. கோடை காலத்துல மக்கள் இந்த நகரத்துல படகு சவாரி மற்றும் மீன்பிடித்தல ரசித்து மகிழ்கின்றனர். அதே சமயம் குளிர்காலத்துல இது இவற்றை விரும்புவோருக்கு ஒரு சுருக்கமாக மாறுகிறது. இங்குள்ள காற்றும் நீரும் மருத்துவ குணங்களை கொண்டிருப்பதாக கருதப்படுவதால் உள்ளூர்வாசிகள் இது ஆரோக்கிய நகரம் என்று அழைக்கிறார்கள். எனவே இதுதான் லித்துவேனியா. இந்த வீடியோ எப்படி சொன்னீங்க? மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.